கிருஷ்ணரின் குரலில், பார்த்தா, எழுந்து நில், உன் கண்ணீரை துடைத்துக்கொள். உன்னை மதிக்காதவர்களுக்காக நீ அழத் தேவையில்லை. ஒருவன் உன்னை அவமதிக்கும்போது நீ பலவீனமடைந்தால் அது உன் எதிரிக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் அதே அவமானத்தை நீ ஆயுதமாக மாற்றினால் அது உனக்கு கிடைக்கும் விஸ்வரூபம். பகுதி 1. ஏன் அவர்கள் உங்களை மதிக்கவில்லை? நண்பா, கிருஷ்ணர் சொல்ற ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? அவங்க உங்களை மதிக்காததுக்கு காரணம் அவங்க கிடையாது, நீங்க தான். ஒரு தர்ம யுத்தம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேசப் போற விஷயம் வெறும் பேச்சு இல்ல, இது ஒரு நெருப்பு. உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா பூட்டி வச்சிருக்கிற ஒரு எரிமலை. உங்க வாழ்க்கையில உங்களை மதிக்காதவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க, இவன் என்ன பெருசா சாதிச்சிட போறான் அப்படின்னு 4 பேர் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, இவங்க எல்லாரையும் நினைச்சு நீங்க ராத்திரி தூங்காம கண்ணீர் விட்டிருப்பீங்க. அந்த வலி சாதாரண வலி இல்ல நண்பா. அது உங்க சுயமரியாதையை யாரோ ஒருத்தன் செருப்பால மிதிக்கிற வலி. இன்னைக்கு அந்த வலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். மகாபாரத போர்க்களத்தில் அர்ஜுனன் கலங்கி நின்றபோது கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அந்த கம்பீரமான வார்த்தைகள் இப்போதும் உங்களுக்காக ஒலிக்கப் போகிறது. கிருஷ்ணரின் குரலில், பார்த்தா, எழுந்து நில், உன் கண்ணீரை துடைத்துக்கொள். உன்னை மதிக்காதவர்களுக்காக நீ அழத் தேவையில்லை. ஒருவன் உன்னை அவமதிக்கும்போது நீ பலவீனமடைந்தால் அது உன் எதிரிக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் அதே அவமானத்தை நீ ஆயுதமாக மாற்றினால் அது உனக்கு கிடைக்கும் விஸ்வரூபம். பகுதி 1. ஏன் அவர்கள் உங்களை மதிக்கவில்லை? மாயையை உடைத்தல். நண்பா, கிருஷ்ணர் சொல்ற ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? அவங்க உங்களை மதிக்காததுக்கு காரணம் அவங்க கிடையாது, நீங்க தான். நீங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அளவுக்கு அதிகமான இனிப்பு இருந்தா அங்க எறும்பு மொய்க்கத்தான் செய்யும். யாராவது கூப்பிட்டா உடனே போறது, விசேஷம்னா முதலாளா போய் வேலை செய்யறது, அவங்க தப்பு பண்ணா கூட சரி விடுங்க சொந்தந்தானேன்னு பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிறது. இப்படி நீங்க பண்ற ஒவ்வொரு செயலும் மத்தவங்க கண்ணுக்கு உங்களை உரிவான பொருளா காட்டுது. நகை கடையில இருக்கிற தங்கத்தை நீங்க சும்மா தொட முடியாது. ஆனா ரோட்டு ஓரத்துல கிடக்கிற கல்ல யார் வேணா எட்டி உதைக்கலாம். நீங்க ரோட்டு ஓரத்து கல்லா இருக்க ஆசைப்படுறீங்களா, இல்ல அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற தங்கமா இருக்க ஆசைப்படுறீங்களா? பகுதி 2. மௌனம் எனும் சுதர்சன சக்கரம். பழி வாங்கிறதுன்னா பதிலுக்கு 4 வார்த்தை கெட்ட வார்த்தையில திட்டுறதோ இல்ல சட்டைய பிடிச்சு சண்டைக்கு போறதோ கிடையாது. நிஜமான பழிவாங்குதல் எது தெரியுமா? உங்களுடைய மௌனம். சிசுபாலன் கிருஷ்ணரை 100 முறை அவமானப்படுத்தினான். கிருஷ்ணர் கத்தவில்லை, சண்டை போடவில்லை. ஒரு மெல்லிய புன்னகையோடு மௌனமாக இருந்தார். அந்த மௌனம்தான் சிசுபாலனை பதட்டமடைய வைத்தது. உங்களை ஒருத்தன் கிண்டல் பண்றான்னா அவன் எதிர்பார்க்கிறது உங்களுடைய ரியாக்ஷன். நீங்க கோவப்படணும்னு அவன் நினைக்கிறான். அவன் என்ன சொன்னாலும் கல்லு மாதிரி இருங்க. ரியாக்ஷன் கொடுக்காத ஒருத்தனை எவனாலையும் ஜெயிக்க முடியாது. உங்க மௌனம் அவங்க காதுல இடி மாதிரி முழங்கணும். பகுதி 3. விஸ்வரூபம் எடு. ரகசிய உழைப்பு. கிருஷ்ணர் சொல்றாரு, உன் கடமையைச் செய், பலனை எதிர்பார்க்காதே. இன்னையிலிருந்து ஒரு உறுதி எடுங்க. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி உங்க பிளான சொல்லாதீங்க. நான் பெரிய ஆளாக போறேன்னு சவால் விடாதீங்க. இருட்டுல புதஞ்சிருக்கிற விதைதான் ஒரு நாள் பெரிய மரமா வளரும். அவங்க தூங்குற நேரத்துல நீங்க உழைங்க. அவங்க வெட்டியா அரட்டை அடிக்கிற நேரத்துல நீங்க உங்க தகுதியை வளர்த்துக்கோங்க. ஒரு நாள் நீங்க அடையப் போற அந்த வெற்றி உங்களை மதிக்காத அந்த கூட்டத்தோட மண்டையில ஒரு சுத்தியலா அடியும் பாருங்க. அன்னைக்கு அவங்க கண்ணுல இரத்த கண்ணீர் வரும். அதுதான் கிருஷ்ணர் சொன்ன நீதி. பகுதி 4. இறுதிக்கட்ட ஆட்டம். த ஃபைனல் ஜஸ்டிஸ். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே கூட்டம் உங்ககிட்ட வந்து ஒட்டிக்க பார்க்கும். தம்பி, நீ ஜெயிப்பேன்னு எனக்கு அப்பவே தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ கிருஷ்ணர் காட்டிய ராஜதந்திரத்தை பயன்படுத்துங்க. அவங்கள மன்னிக்கலாம், ஆனா அவங்க செஞ்சத ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவங்களுக்கு உங்க வாழ்க்கையில மறுபடியும் இடம் கொடுக்காதீங்க.
பழைய பாம்பு சட்டையத்தான் மாத்தும், விஷத்தை இல்ல. அவங்க முன்னாடி நீங்க கம்பீரமா ஒரு ராஜாவா வாழ்ந்து காட்டுறது தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பழிவாங்கல். முடிவுரை: உங்கள மதிக்காதவர்கள கதறவிட ஒரு சபதம் இந்த நிமிஷம் உங்க ரத்தத்தை கொதிக்க வச்சிருந்தா, கிருஷ்ணரின் அந்த கம்பீரமான குரல் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருந்தா, இன்னையிலிருந்து நீங்க பழைய ஆள் இல்ல. உங்கள மதிக்காதவங்க முன்னாடி நீங்க விஸ்வரூபம் எடுத்து நிப்பீங்க. உங்க மௌனம் அவங்கள பைத்தியம் பிடிக்க வைக்கும். உங்க வளர்ச்சி அவங்கள கதற வைக்கும். தயாரா இருக்கீங்களா? உங்க லைஃப் மாறப்போகுது. நன்றி நண்பர்களே. நான் உங்கள் ராம். ஜெயிப்போம்.